ஹலோ கைஸ், உங்க வீட்ல என்னைக்குனா பிரியாணி பண்ணும்போது அன்னைக்கு குஸ்கா மீந்துச்சுன்னா ஒரு வாட்டி இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்க. உங்களை விடவே மாட்டாங்க. நீங்க எப்பெல்லாம் பிரியாணி பண்றீங்களோ அன்னைக்கெல்லாம் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ண சொல்லுவாங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேனை வச்சுருங்க. பேன் நல்லா காஞ்சோட கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு அது கூட கடுகு, 2 கட் பண்ண பச்சை மிளகா, பொடியை நறுக்கிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. 18 வருஷம் கழிச்சு தான் RCB கப்பு வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் உங்க லைஃப்ல எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என்னைக்குமே அது வீண் போகாது. என்னைக்குன்னா ஒரு நாள் கை கொடுக்கும் உங்களுக்கு. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிச்சு. அது கூட பொடியை கட் பண்ண தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. ஆல்ரெடி நம்ம கிளீன் பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா, தனியா தூள், பெப்பர், கூடவே கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகுங்க. தொக்கு ரெடி ஆயிடும். இப்போ குஸ்காவை மிக்சில போட்டு ஒன்னும் பாதியமா அரைச்சிடுங்க. ஒரு பவுல்ல போட்டு ஒரு வாட்டி பிசைஞ்சு பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம ஆல்ரெடி பண்ண சிக்கன் தொக்குல லைட்டா சிக்கனை வச்சுட்டு ரவுண்ட் ஷேப்ல ரெடி பண்ணி வச்சிருங்க. இந்த டிஷ்ஷுக்கு என்ன நேம்னு எனக்கே தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. மேல கோட்டிங் கொடுத்ததுக்காக ஒரு பேட்டர் ரெடி பண்ணிடலாம். மைதா, உப்பு, பெப்பர், கொஞ்சோண்டு தண்ணி ஊத்திட்டு நல்லா கலக்கிடுங்க. பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாலை போட்டுட்டு நல்லா பெட் கிரம்ஸ்ல கோட்டிங் ஊத்திட்டு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. அப்பதான் உடையாம வரும். கடாயில கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் காஞ்சோட இந்த 2 பாலை போட்டு ஒரு சைடு வெந்துட்டு அப்புறம் திருப்பி விட்டுருங்க. அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. இது கூட பச்சடி வச்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.